ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து கில் டு லவ்வோட எபிசோட் 8 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த எபிசோடோட லிங்க்கை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ப்ரீவியஸ் எபிசோடை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் கிட்ட வந்து உன்னை பற்றி இன்னும் எனக்கு நிறைய தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். உடனே ஜியாங்கும் வந்து ஆமாம், நம்ம 2 பேரும் வந்து இனிமேட்டுக்கு இருக்க லைஃப்பில் வந்து ஒன்றா வந்து உங்களை பற்றி என்னை பற்றி வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிடுவோம். உடனே வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணுவார்னா வந்து நம்ம ஜியாங்கை வந்து ஒரு இடத்துக்காக கூட்டிகிட்டு போயிடுவார். எங்கே கூட்டிகிட்டு போவார்னா வந்து அவரோட மேனர், அதாவது அவரோட பெட்ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பார். அந்த பெட்ரூமில் வந்து சாதாரண மக்கள் போடுற வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம ஜியாங் பார்த்த உடனே வந்து இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டேன். நம்ம 2 பேரும் வந்து இனிமேட்டுக்கு சாதாரண மக்கள் வாழ்கிற மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு போய் வந்து 2 பேரும் வந்து நல்லா வாழலாம். அப்போ வந்து நம்ம 2 பேரும் வந்து நிறைய மவுண்டெயின் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்லா புரிஞ்சு வந்து ஒன்றாவே வாழ்ந்துடலாம். நமக்கு வந்து இம்பீரியல் கோர்ட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம ஜியாங் என்ன பண்ணுறான்னா வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, ஆமாம், அப்போ நான் வந்து உங்கள் கூடயே தான் இருப்பேன். நம்ம 2 பேரும் வந்து ஆர்டினரி லைஃப்க்கே போயிடலாம். நம்ம வந்து சாதாரண மக்கள் போடுற ட்ரெஸ்ஸே வந்து போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜியாங்கும் சொன்னதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து கையை வச்சுட்டு வந்து இவனுங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜியாங்கும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்றா தான் இருப்போம். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை நடந்தாலும் ஒன்றா தான் இருப்போம். சீக்கிரம் வந்து இந்த இம்பீரியல் கோர்ட்டை விட்டு நம்ம 2 பேரும் போய் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சிக்ஸ்த்து பிரின்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணிகிட்ருப்பாருன்னா வந்து ஏதோ ஒன்று படிச்சுட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ அவரோட சோல்ஜர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த ரோடு வந்து மேடும் பள்ளமாக இருக்குது, இங்கே படிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, அதனால் வேறு எங்கேயாவது போய் படிங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை, நான் வந்து இப்போ தான் படித்தாகணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நாட்டோட வெஸ்டர்ன் சைடில் ஃபுல்லாக வந்து ஒரு நோய் பரவிட்டுருக்கு. அப்போ எப்படி வந்து தீர்க்கிறது நான் வழி பார்க்கணும், இல்லைனா வந்து நம்ம நாடே அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம சவுத் ஹுய் கிங்டமோட க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணுவார்னா வந்து நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து இம்பீரியல் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து ரெடியாகி போர் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸும் வந்து அந்த கார்ட்டில், அதாவது அந்த மாட்டு வண்டியில் வந்து வந்துட்டுருப்பாரு. உடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸும் அவர் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஆள் அனுப்பிடுவார். நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸும் பார்த்துக்கிட்டே இருப்பார். எதுக்காக வந்து அந்த நாட்டோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து இப்போ அட்டாக் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன சொல்லுவார்னா வந்து இப்படிலாம் நீ பண்ணிகிட்ருக்கறது வந்து உங்கள் கிங்டம்க்கு தெரிஞ்சதுன்னா வந்து என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸை கேட்டோடனே நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து இல்லை, நம்ம 2 பேரும் வந்து இப்படியே வந்து ஆண்டுக்கிட்டே இருந்தோம்னா வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால வந்து இப்போவே வந்து முடிவு தெரிஞ்சுக்கலாம். யார் வந்து வின் ஆக போகிறா, யார் வந்து தோற்க போகிறா, யார் வந்து இறக்க போகிறா, யார் வந்து உயிரோடு இருக்க போகிறான்ற விஷயத்த வந்து இப்போவே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் ஹை கிங்டமோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட சொன்னதுக்கப்புறம் சண்டை போடுவாங்க. சண்டை போட்ட உடனே வந்து நம்ம சவுத் ஹை க்ரௌன் பிரின்ஸ், அதாவது நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட அண்ணன் இருப்பார்ல, அவர் தான் வந்து தோற்கடிச்சிருவார். யாரை தோற்கடிப்பார்னா வந்து நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸு. நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸு இறந்துருவார். இந்த பக்கம் வந்து நம்ம ஜியாங்கும் சிக்ஸ்த்து பிரின்ஸும் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சோல்ஜர் என்ன சொல்லுவார்னா வந்து ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவார். அதுவும் இல்லாமல் நம்ம கிங்டத்தில் தான் இறந்தார், அதுவும் இல்லாமல் வந்து உங்கள் அண்ணன் தான் வந்து சாவடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் வந்து சொன்ன உடனே வந்து நம்ம ஜியாங்க்கு ஷாக்கு. ஏன்னா வந்து ஜியாங்கோட அண்ணன் தான் வந்து நம்ம ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸு. அது தெரிஞ்ச உடனே வந்து அவனுக்கு லைட்டாக வந்து மனம் வலிக்குது. இருந்தாலும் வந்து அவ்வளோ அவங்க 2 பேரும் வந்து க்ளோஸ் இல்லாததுனால வந்து ஒரு பிரச்சனையும் ஆகலை. உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நீ இதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஜீனாத் ஆல்ரெடி வந்து நம்ம சவுத் கிங்டத்தை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு சும்மா இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தான் உயிரோடு இருக்கணும். அதனால நார்த்து கிங்டத்துலேருந்து யாராவது ஆள் வந்தாங்கன்னா அவங்கள வந்து போட்டு தள்ளிடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த போரில் நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு க்ரௌன் பிரின்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டுருப்பாரு. அப்போ தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து என்ன வரும்னா வந்து பிரைம் மினிஸ்டர் கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பார். அது வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸோட கைக்கு வந்து வரும். அதில் என்ன எழுதியிருக்கோன்னா வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து எல்லையை மீறிட்டு போயிட்டுருக்காரு, அவர் எந்த ரூல்ஸுமே மதிக்கிறது இல்லை, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதினோடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா வாங்க சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் வந்து ஹாயிங் கிட்ட சொல்லுவார். ஹாயிங்கும் வந்து எல்லா பாதுகாப்பையும் வந்து பலப்படுத்திடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ், அதாவது சிக்ஸ்த்து பிரின்ஸ் க்ரௌன் பிரின்ஸ் 2 பேரோட அப்பா கிட்டேயும் வந்து அந்த நியூஸ் வருது. அதாவது என்ன நியூஸ் வருதுன்னா ஜீனாத்தோட க்ரௌன் பிரின்ஸை வந்து நம்ம நாட்டோட
ஈஜிப்ட்டோட க்ரவுன் பிரின்ஸ் கொன்னதுனால வந்து அவங்க எல்லாரும் அட்டாக் பண்ண வராங்க. இங்க சுத்தி நம்ம சோல்ஜர்ஸ் யாருமே இல்ல. பிரைம் மினிஸ்டர் கூக்கு வந்து ஃபீவர்னு அவர் ஒரு ரூம்குள்ள இருக்காரு. அதுவும் இல்லாம க்ரவுன் பிரின்ஸ் வந்து வேற ஏதோ விஷயத்துக்காக வந்து அவர் வந்து வெளியில போயிருக்காரு. வேற ஏதோ விஷயத்துக்காக வந்து மத்த சோல்ஜர்ஸ வந்து அசைன் பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோல்ஜர் வந்து 6த் பிரின்ஸோட அப்பா கிட்ட சொல்லிட்டுருக்காரு. உடனே வந்து அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நான் இப்போ வந்து ஓட மாட்டேன். ஓடுனா வந்து என்ன வந்து தப்பா பேசுவாங்க. அதுவும் ஹிஸ்ட்ரி நல்லா இருக்காது. அதனால நான் வந்து நின்னு போராட போறேன்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு பக்கம் நம்ம 6த் பிரின்ஸ் என்ன பண்றான்னா வந்து நம்ம ஜியாங்கோட தம்பியையும் வந்து ஷென்சாங்கையும் வந்து பத்திரமா வழி அனுப்புறதுக்காக வந்து பிளான் சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து ஹாயிங் என்ன பண்றான்னா, நீங்க சொன்னபடியே செய்றேன். நான் ஆல்ரெடி வந்து சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் பலப்படுத்திட்டேன். உங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன். இவங்க 2 பேரும் வந்து இப்போ போறது தான் நல்லது. இப்போ விட்டுட்டு லேட் ஆயிடுச்சுன்னா வந்து இவங்க 2 பேருமே வந்து மாட்டிக்குவாங்க. அதுவும் இல்லாம வந்து சியாங்கோட தம்பி வந்து மாங்க் வேஷத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஜியாங் என்ன பண்றான்னா, ஹாய் கிட்ட வந்து நீ வந்து பத்திரமா போயிரு. ஷென்சாங் வந்து நம்ப வேண்டிய ஆள் தான். அவன் வந்து ஒண்ணும் பண்ண மாட்டான். அதனால நீ அவன் கூட போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஷென்சாங் என்ன பண்றான்னா, ஹாயிங் கிட்ட எதுக்காக நீ வந்து 6த் பிரின்ஸையும் வந்து எங்க கூட அனுப்பல? அவன மட்டும் எதுக்காக உள்ள வச்சிருக்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, நம்ம ஹாயிங் என்ன சொல்றான்னா, உனக்கு 6த் பிரின்ஸ பத்தி இன்னுமா தெரியல? அவர் வந்து இந்த நாட்டுக்காக வந்து எது வேணாலும் செய்வாரு. அதுவும் மட்டும் இல்லாம அவளோட மக்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எது வேணாலும் செய்வாரு. இந்த நேரத்தில வந்து அவங்க மக்களுக்கே வந்து 6த் பிரின்ஸ் தேவ. அப்போ அவர் ஓடுனாருன்னா ஹிஸ்ட்ரி என்ன பேசும்? ஹிஸ்ட்ரி இப்படி பேசுறது வந்து அவருக்கு பிடிக்காது. அதனால அவர் இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹாயிங்கும் வந்து ஷென்சாங் கிட்ட சொன்னோனே, ஷென்சாங்கும் நீ ஏதோ சொல்ற. ஆனா வந்து 6த் பிரின்ஸ்க்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்ன கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்சாங் வந்து ஹாயிங் கிட்ட சொல்லுவான். உடனே ஹாயிங்கும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க 2 பேரையும் வந்து வழி அனுப்பி விட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன பண்றான்னா வந்து, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்ஸ்லாம் வந்து என் கூட பேலஸ்க்கு வாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து 6த் பிரின்ஸோட மேனருக்கு போங்க. அங்கேருந்து யாரையும் வந்து வெளியில போக விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து போட்டுடுறாரு. போட்டதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நைட்டுக்கு நடக்க போற போர்ல வந்து நம்ம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து அவரோட சோல்ஜர்ஸ் எல்லார்கிட்டயும் வந்து சொல்லிட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாரு. உடனே அந்த சோல்ஜர்ஸும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து அமைதியா உட்காந்துட்ருப்பாரு. நம்ம ஜியாங்கும் வந்து நம்ம 6த் பிரின்ஸே வந்து பார்த்துட்ருக்காரு. அப்புறமேட்டு தான் 6த் பிரின்ஸ் என்ன கேட்குறான்னா, "நீயும் மத்தவங்கள மாரி என்ன வந்து போக சொல்றியா? நான் எப்படி போவேன்? என்னோட மக்களுக்கு வந்து நான் இப்போ தேவை. அதனால வந்து நான் இங்கே இருக்கிறது தான் வந்து நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் வந்து ஜியாங் கிட்ட சொன்னதுக்கு வந்து, ஜியாங் வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, "எனக்கு புரியுது. ஆனா வந்து நீங்க வந்து இப்போ போகலன்னா வந்து உங்களோட உயிருக்கு வந்து ஆபத்து வந்துரும். அதனால வந்து நீங்க இப்போ கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துட்ருக்கான். அதுக்கு வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து அதெல்லாம் முடியாது. நான் இப்போ போனேன்னா வந்து ஹிஸ்ட்ரி என்ன வந்து எப்படி பேசும்? நான் வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து ஓடுன மாரி பேசாத. அதெல்லாம் என்னால முடியாது. அதுவும் இல்லாம வந்து நான் நின்னு போராடி இதில வந்து ஜெயிக்க தான் போறேன். நான் வந்து இப்போ வந்து கிளம்ப மாட்டேன். அப்படி வந்து நான் செத்தாலும் வந்து இந்த கிங்டத்தில தான் சாவனே தவிர, மத்த கிங்டத்தில போய் வந்து நான் சாக மாட்டேன். அதுவும் இல்லாம அப்படி நான் வந்து மத்த கிங்டம்க்கு போனாலும் வந்து திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது என்ன தப்பா பேசுவாங்க. அத வந்து தாங்கறதுக்கான சக்தி எனக்கு இல்ல. அதனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் சொன்னோனே, நம்ம ஜியாங் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் வந்து நீங்க வந்து இறந்துட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்னோட லைஃப் ஃபுல்லா வந்து உங்கள சார்ந்து தான் இருக்கு. நீங்க வந்து உயிரோட இருந்தா தான் என்னாலயும் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சொல்லி பார்ப்பான். ஆனா 6த் பிரின்ஸ் வந்து கேட்கவே மாட்டாரு. 6த் பிரின்ஸ் என்ன சொல்லுவார்னா, "இல்ல நான் வந்து எப்பயுமே வந்து இந்த நாட்டுக்காக வந்து நான் உழைக்கிறவன் தான். அதுவும் இல்லாம இந்த தடவ வந்து நான் இம்பீரியல் கோர்ட்டுக்கு வேற போயிட்டேன். அதனால வந்து இந்த நாட்டுக்காக வந்து நான் எத செய்யணும்னாலும் வந்து செஞ்சு தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6த் பிரின்ஸ் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து நம்ம ஜியாங் என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா வந்து எப்பயுமே என்னோட ஹார்ட் வந்து உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம். என்னோட ஒவ்வொரு பீட்டுமே வந்து உங்களுக்கு மட்டும் தான் சொந்தம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து நம்ம 6த் பிரின்ஸ் என்ன யோசிக்கிறாருன்னா, க்ரவுன் பிரின்ஸ பத்தி யோசிப்பாரு. க்ரவுன் பிரின்ஸ் வந்து இவ்வளோ கேவலமா வந்து போவான்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம வந்து க்ரவுன் பிரின்ஸ் வந்து ஒரு காலத்தில வந்து என்னோட சித்தர வந்து நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான். மத்தவங்கலாம் வந்து கேலி பண்ணாலும் வந்து அவன் தான் வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டான். அதனால நான் சொன்னா கேட்பான். அதனால வந்து நீ அத பத்தி கவலைப்படாத. எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு 6த் பிரின்ஸ் வந்து திருப்பி வந்து நம்ம ஜியாங் கிட்ட சொல்றான். ஆனா ஜியாங்க்கு வந்து எதுவுமே வந்து புரியல. இருந்தாலும் வந்து க்ரவுன் பிரின்ஸ் வந்து ரொம்ப மோசமா மாறிட்டாரு. நீங்க நினைக்கிற மாரி அவரு இல்லன்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து நம்ம ஜியாங் வந்து நம்ம 6த் பிரின்ஸ்ட்ட சொல்லி பார்த்துட்டாரு. ஆனா வந்து நம்ம 6த் பிரின்ஸ் கேட்குற மாரி இல்ல. அதனால அவரோட கைய வந்து நம்ம ஜியாங்கோட ஹார்ட்ல வச்சுட்டு, "நான் எப்பயுமே உங்களுக்கு சொந்தம். அதனால வந்து நீங்க உயிரோட இருந்தாலும், இல்லனாலும் வந்து நான் எப்பயுமே உங்களுக்காக வந்து இருப்பேன். என்னோட ஒவ்வொரு பீட்டுமே வந்து உங்களுக்காக மட்டும் தான் துடிக்கும். அதனால வந்து நீங்க வந்து சேஃபா வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் வந்து 6த் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். உடனே 6த் பிரின்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிக்க போகும்போது வந்து அங்க ஒரு சோல்ஜர் வந்து வருவாரு. வந்த உடனே என்ன சொல்லுவாருன்னா, "க்ரவுன் பிரின்ஸ் வந்து உங்கள வந்து பேலஸ்க்கு கூப்பிட்டுருக்காரு. சீக்கிரம் போங்கன்னு" சொன்னோனே, நம்ம 6த் பிரின்ஸும் வந்து, "ஆ சரி வரேன். நீ கிளம்பு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. நம்ம 6த் பிரின்ஸும் முன்னாடி போயிட்டுருக்கும்போது, நம்ம ஜியாங் வந்து 6த் பிரின்ஸ பார்த்துட்டு வருத்தப்பட்டுட்டு தான் இருப்பாரு.
இவரு நான் சொல்ற பேச்சே வந்து கேட்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்து நம்ம 6த் பிரின்ஸ் என்ன சொல்றான்னா வந்து, "மவுண்டைன் ரிவர் ப்ரோகேட் ட்ரெஸ்ஸ வந்து எனக்கு எடுத்து குடு. நான் அத தான் போட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன பண்றான்னா வந்து, அவனோட அப்பாவ பார்க்குறதுக்காக பேலஸ்க்கு போயிட்டான். பேலஸ்க்கு போயிட்டு வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து, "நான் உங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கான். உடனே வந்து அவங்க அப்பாவும் வந்து, "ஆமா. ஆனா வந்து நான் உன்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு வந்து இன்னும் நெறைய நாள் வந்து நான் இங்க இருக்கணும் போல" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸோட அப்பாவும் கேட்டுட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜியாங்கும் வந்து 6த் பிரின்ஸ்க்கு வந்து அந்த மவுண்டைன் ரிவர் ப்ரோகேட் ட்ரெஸ்ஸ வந்து போட்டு குடுத்து அழகு பார்த்துட்ருப்பான். அப்போ வந்து 6த் பிரின்ஸ் என்ன சொல்லுவார்னா, "முன்னாடி வந்து உனக்கு ஷால் போடக்கூட தெரியல. ஆனா இப்போ வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் கூட போடுறதுக்கு வந்து நீ வந்து ஹெல்ப் பண்ற. எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, "நான் உங்க கூட இருந்தா வந்து இன்னும் நெறைய தெரிஞ்சுக்குவேன். அதுவும் இல்லாம வந்து நம்ம 2 பேருக்கும் வந்து நெறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம நான் உங்கள்ட்ட வந்து ஒண்ணு சொல்லணும். நெறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நான் நெறைய சீக்ரெட்ஸ் வச்சிருக்கேன். ஒண்ணு ஒண்ணா வந்து நான் உங்கள்ட்ட சொல்லுவேன். அதுவும் இல்லாம நீங்க கேட்க முடியாத அளவுக்கு வந்து நான் வந்து உங்கள்ட்ட நெறைய விஷயத்த சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து 6த் பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பான். உடனே 6த் பிரின்ஸும் வந்து கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இவங்க 2 பேரும் வந்து திருப்பி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன பண்றான்னா, அவனோட அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது வந்து, நான் வந்து உங்கள வந்து சும்மா விடலான்னு தான் இருந்தேன். ஆனா நீங்க வந்து ஓவரா பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க வந்து நெறைய நாள் இங்க வாழ்ந்துட்டீங்க. அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு காலத்தில க்ரவுன் பிரின்ஸா இருந்தீங்கன்றதையே வந்து மறந்து நீங்க வந்து நெறைய நாள் வாழ்ந்துட்டீங்க. அதனால இனிமேட்டுக்கு உங்க இடத்த வந்து எனக்கு குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம க்ரவுன் பிரின்ஸோட அப்பா வந்து, "நீ இவ்ளோ பொறுமை இல்லாதவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு" சொல்றான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க அன்னைக்கே வந்து ஸ்ரீநாத் கூட வந்து கல்யாணம் வச்சிருக்கத வந்து தடுத்திருந்தீங்கன்னா வந்து இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது. அப்படி இல்லன்னா வந்து நீங்க என்ன அப்பவே வந்து அரசனா அப்பாயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்பயும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா நீங்க பண்ணல. கவலைப்படாதீங்க. நீங்க செத்தது வந்து ஒரு நோயினால தான் செத்தீங்கன்னு சொல்லிர்றேன். என் கையால தான் செத்தீங்கன்னு நான் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவே வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து கொன்றுவான். கொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து அவன் வந்து இப்ப தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நின்னுட்டுருப்பான். நின்னதுக்கப்புறம் வந்து அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டுருப்பான். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து 6த் பிரின்ஸ வந்து பார்க்கறதுக்காக வருவாரு. பார்த்து என்ன சொல்லுவாருன்னா வந்து, "க்ரவுன் பிரின்ஸ் வந்து ரொம்ப எல்லைய மீறி போயிட்டாரு. அதனால வந்து நீங்க தான் வந்து இந்த நாட்ட வந்து காப்பாத்தணும். சீக்கிரம் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கு வந்து நம்ம 6த் பிரின்ஸ் கிட்ட சொன்னோனே, நம்ம 6த் பிரின்ஸும் சரி வரேன்னு சொல்லிட்டுருப்பாரு. இன்னொரு பக்கம் நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன பண்றாருன்னா வந்து, அ அவனோட சோல்ஜர்ஸ் கிட்ட வந்து இனிமேட்டுக்கு வந்து நம்ம நாட்ட வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம சீனாட்டுலேருந்து நெறைய பேர் வருவாங்க. வந்தவுடனே வந்து அவங்கள கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸ் வந்து சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு 6த் பிரின்ஸ வந்து கொல்றதுக்காக நம்ம க்ரவுன் பிரின்ஸ் போயிட்டுருப்பாரு. அப்பதான் வந்து மேலேருந்து ஒரு சவுண்டு கேட்கும். "ஆல்ரெடி ஒரு கைய வந்து உடைச்சிட்டீங்க. இந்த கை இல்லாதவன வந்து அடிக்கிறதுக்காக வந்து நீங்க ஆட்கள்லாம் கூட்டிட்டு வருவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து சவுண்டு கேட்கும். ஆக்சுவலா வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன நெனச்சிருப்பாருன்னா வந்து, மேல இருக்கிறது வந்து 6த் பிரின்ஸ் தான் நெனச்சிருப்பாரு. அதனால வந்து நம்ம க்ரவுன் பிரின்ஸ் என்ன சொல்லுவாருன்னா வந்து, அவரோட சோல்ஜர்ஸ் கிட்டலாம் வர வேணான்னு சொல்லிட்டு, "நானே என்னோட தம்பிய பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு நம்ம க்ரவுன் பிரின்ஸ் மேல போய் பார்க்கும்போது வந்து அங்க ஜியாங் இருப்பான். ஜியாங்க பார்த்தோனே வந்து, "நீ எப்படி வந்து என்னோட தம்பியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்க? அதுவும் 6த் பிரின்ஸோட மவுண்டைன் ரிவர் ப்ரோகேட போட்டு நீ எப்படி இங்க வந்திருக்கன்னு?" சொல்லி கேட்டுட்டுருப்பான். உடனே ஜியாங் என்ன பண்ணுவான்னா வந்து, அவனோட கத்தி எடுத்து நம்ம க்ரவுன் பிரின்ஸோட கழுத்துல வந்து வச்சுருவான். "என்ன நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் வந்து க்ரவுன் பிரின்ஸ்ட்ட வந்து கேட்டுட்டுருப்பான். க்ரவுன் பிரின்ஸ் என்ன கேட்பான்னா வந்து, "எங்க வந்து உன்னோட 6த் பிரின்ஸ்ன்னு?" சொல்லி கேட்டுட்டுருப்பான். அதுக்கு வந்து அத பத்திலாம் எதுவுமே சொல்லல. ஆக்சுவலா எப்படி இவனுங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னா வந்து, நம்ம ஜியாங்கும் வந்து 6த் பிரின்ஸ வந்து கட்டிப்பிடிக்கிற மாரி கட்டிப்பிடிச்சுட்டு என்ன சொல்லுவான்னா வந்து, "எப்பயுமே வந்து என்னோட ஹார்ட் உங்களுக்கு தான்" சொல்லிட்டு டக்குனு முதுகுல வந்து ஒரு அடி அடிச்சுருவான். அடிச்ச உடனே வந்து நம்ம 6த் பிரின்ஸ் வந்து மயங்கிருவாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம 6த் பிரின்ஸ் போட்டிருந்த மவுண்டைன் ரிவர் ப்ரோகேட் எடுத்து நம்ம ஜியாங் போட்டு, க்ரவுன் பிரின்ஸ வந்து கொல்றதுக்காக வந்து அவன் அந்த இடத்துல நின்னுட்டுருப்பான். நம்ம க்ரவுன் பிரின்ஸும் 6த் பிரின்ஸ் தான் அங்க நிக்கிறான்னு சொல்லிட்டு சும்மாவே வந்துட்டுருப்பான். வந்த உடனே வந்து நம்ம ஜியாங் என்ன பண்ணுவான்னா, கத்தி எடுத்து நம்ம க்ரவுன் பிரின்ஸோட கழுத்துல வந்து வச்சுருவான். இன்னொரு பக்கம் அங்க கீழ வந்து சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து அத பார்த்துட்டுருப்பாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து வெளியிலேருந்து வருவாரு. வெளியிலேருந்து என்ன சொல்லிட்டு வருவாருன்னா, "இங்க பாருங்க என்னோட டோக்கன் இதுதான். 6த் பிரின்ஸ வந்து கூட்டிட்டு வர சொல்லி வந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அதான் அவர கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன உள்ள விடுங்கன்னு" சொல்லிட்டு சோல்ஜர்ஸ் கிட்ட சொன்னோனே, அந்த சோல்ஜர்ஸ உள்ள விட்டுருவாங்க. உள்ள போனதுக்கப்புறம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கு என்ன சொல்லுவாருன்னா, "யாரும் வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அவங்கள. என்ட்ட தான் வந்து இந்த க்ரவுன் பிரின்ஸோட டோக்கன் இருக்கு. அதனால நான் சொல்றது தான் கேட்கணும்னு" சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் அந்த சோல்ஜர்ஸும் எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. கீழ இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம 6த் பிரின்ஸும் வந்து கரெக்ட்டா அந்த இடத்துக்கு போவாரு. போன உடனே வந்து, "என்ன பண்ணிட்டுருக்க? என்னோட அப்பாவுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே வந்து, "நீ எப்படி இந்த கேள்வியெல்லாம் என்ட்ட கேட்கலான்னு?" சொல்லிட்டு க்ரவுன் பிரின்ஸ் கேட்டுட்டுருப்பாரு. கேட்ட உடனே நம்ம 6த் பிரின்ஸுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச உடனே வந்து நம்ம
சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணுறாருன்னா வந்து டக்குன்னு நம்ம க்ரௌன் பிரின்ஸோட கன்னத்திலே அரைஞ்சு, "நீ எப்படி இப்படி பண்ணலாம்? உன்னோட அப்பா அது. நீ எதுக்காக உன்னோட அப்பாவவே வந்து கொலை பண்ற? இப்படியெல்லாம் வந்து பண்றதுக்கு வந்து உனக்கு ஏதாவது நியாயம் இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து க்ரௌன் பிரின்ஸோட கன்னத்திலே வந்து அடிக்கிறாரு. அடிச்சுட்டு, "என்னடா பண்ணியிருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காரு. ஆனா வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். "எதுக்காக நீ அதெல்லாம் கேட்குற?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து திமிராவே தான் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன பண்ணிருவான்னா வந்து, அண்ணன் தம்பி பாசம்லாம் வந்து போய் எப்பயோ முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு வந்து அந்த மவுண்டன் ரிவர் ப்ராக்கெட்ட வந்து என்ட்ட குடுத்துருந்தீன்னா வந்து நம்ம 2 பேருக்குள்ள ஏதாவது பாண்ட் இருந்திருக்கும். இப்ப எதுவுமே கிடையாது. அதனால வந்து நான் உன்ன கொல்றதுக்கு கூட வந்து தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து இப்படி பேசிட்டு இருப்பான். உடனே நம்ம சிக்ஸ்த் பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா, எங்க 2 பேரையும் வந்து போக விட்டுரு. நான் திருப்பி வந்து இந்த நாட்ல வந்து தலைய வச்சு கூட படுக்க மாட்டேன். அதுவும் இல்லாம காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த் பிரின்ஸ் சொன்னோனே, க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா வந்து, உனக்கு 3 வயசு வந்து நீ தண்ணீல முழுகும்போது நான் தான் உன்ன காப்பாத்துனேன். 7 வயசு இருக்கும்போது உன்ன பாம்பு கடிச்சப்பயும் நான் தான் காப்பாத்துனேன். ஆனா இப்ப வந்து நீ வந்து ஒரு ஜீனாத்தோட ஸ்பை கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டு என்ன வந்து வெளில விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ட கெஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த் பிரின்ஸ் கிட்ட வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொன்னோனே வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ்க்கு வந்து டவுட் வந்துச்சு. டவுட் வந்தோடனே வந்து நம்ம ஜியாங்க பார்த்துட்டு, "என்ன பேசிகிட்டு இருக்கான்? அதெல்லாம் உண்மையா? நீ ஜீனாத்தோட ஸ்பையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அப்போ தான் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, "3 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பை வந்து தப்பிச்சு போனான். தப்பிச்சு போய் உன்னோட மேனரில் தான் இருந்தான். ஆனா வந்து உன்னை காப்பாத்துற மாரி நடிச்சு உன்னை வந்து ஏமாத்திட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸும் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பாரு. இப்படி சொல்லிட்டுருக்கும்போது நம்ம ஜியாங்க வந்து, "வாய மூடு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டுருப்பாரு. ஆனா க்ரௌன் பிரின்ஸ் எல்லாத்தையும் சொன்னோனே நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ்க்கு வந்து மனம் உடைஞ்சிருச்சு. "நீ சீனாத்தோட ஸ்பைன்னு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே! என்ட்ட என்ன சொன்ன? நீ வந்து உப்பு விக்கிறவங்களோட பையன்னு தானே சொன்ன. அது மட்டும் இல்லாம நீ வந்து ஜென்ரல் டுவானோட பையன். ஜென்ரல் டுவான் இறந்ததுனால அனாதை ஆயிட்ட அப்படின்னு தானே சொன்ன. எது உண்மை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து டக்குன்னு வந்து கத்தி எடுத்து நம்ம ஜியாங்கோட கழுத்துல வந்து வச்சிடுறாரு. கழுத்துல வச்ச உடனே வந்து நம்ம ஜியாங் என்ன சொல்றான்னா வந்து, "நீங்க என்ன நினைக்கிறீங்க? க்ரௌன் பிரின்ஸ் நல்லவனா? அவனோட அப்பாவே வந்து கொலை பண்ணிட்டான். நான் வந்து இப்ப அவன கொலை பண்ணலன்னா, அவன் உங்களையும் கொலை பண்ணிருவான். அவங்கள வந்து சாவறதுக்கு வந்து நான் விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டுருப்பான். அதுக்கு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து, "இல்ல நான் செத்தாலும் பரவால்ல. ஒரு ஸ்பைய வந்து என்னோட நாட்ல வந்து நான் எப்படி விடுவேன்? அப்படி விட்டா என்னோட மக்கள் வந்து எப்படி நினைப்பாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸும் கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்ன சொல்லுவான்னா வந்து, "உங்க 2 பேரோட ஹார்ட் வந்து பியூரா இருக்கே! 2மே கனெக்டடா?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாரி பேசிட்டுருப்பான். அப்போ வந்து ஜியாங்க்கு திருப்பியும் கோவம் வந்துரும். அதனால கத்திய வச்சு திருப்பி வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ வந்து குத்திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து, உன்ன வந்து கொலை பண்ணா வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நான் செத்தேன்னா தான் நீ வருத்தப்படுவேன்னு" சொல்லிட்டு கத்திய வந்து இவனோட பக்கம் திரும்பிக்கிறான். திருப்பி வச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஜியாங் என்ன சொல்றான்னா, "எதுக்காக இப்படியெல்லாம் பண்றீங்க? இப்படிலாம் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் சொல்லி பார்க்குறான். அப்போ வந்து கரெக்ட்டா வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டுருப்பான். அப்போ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஜியாங் என்ன பண்ணிருவான்னா வந்து, சிக்ஸ்த்து பிரின்ஸை தள்ளி விட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸை வந்து குத்திருவான். குத்துன உடனே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸும் வந்து இறந்து போயிருவாரு. இறந்து போனது மட்டும் இல்லாம நம்ம ஜியாங் என்ன பண்ணுவான்னா, க்ரௌன் பிரின்ஸை வந்து அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழ தூக்கி போட்டுருவான். கீழ தூக்கி போட்ட உடனே வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸும் வந்து நம்ம ஜியாங்கே வந்து பார்த்துக்கிட்டே தான் வந்து அங்கேருந்து கீழ விழுவாரு. கீழ விழுந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஜியாங்கும் வந்து அவன் விழுந்துட்டானா, இறந்துட்டானான்னு சொல்லி பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணுவாருன்னா வந்து, என்னோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழ பார்த்துட்ருப்பாரு. கீழ பார்த்துட்டு க்ரௌன் பிரின்ஸ்ன்னு கத்திட்ருப்பாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஹாயிங் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து கீழ விழுந்தது வந்து பார்த்துட்ருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கோ என்ன பண்ணுவார்னா வந்து அவரோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் கோ வந்து ஒரு ஆர்டர் போட்டோன்னா அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸை காப்பாற்றுறதுக்காக மேலே போயிட்டுருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து கீழே விழுந்துருவார். கீழே விழுந்தோடனே வந்து நம்ம ஹாயும் வந்து க்ரௌன் பிரின்ஸை வந்து எந்திரிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து க்ரௌன் பிரின்ஸ் வந்து எந்திரிக்க மாட்டார். எந்திரிச்ச உடனே வந்து ஹாயிங்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சிரிச்சுட்டு அப்படியே வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஹாயிங் வந்து பார்த்துட்டே இருப்பான். எப்படி வந்து நான் இனிமேட்டுக்கு மாஸ்டர் இல்லாமல் வந்து உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம க்ரௌன் பிரின்ஸோட ட்ரெஸ்க்கு உள்ளே வந்து என்ன இருந்ததுன்னா வந்து ஒரு ஷீட் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா வந்து நம்ம ஹாயிங்க்கு வந்து ஒரு பாய்சனஸ் ஃப்ரூட்டை வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து முன்னாடி கொடுத்துருப்பார்ல, அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அதுக்கான லிஸ்ட்டை தான் வந்து நம்ம க்ரௌன் பிரின்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அவர் அன்றைக்கே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து அவர் வந்து அவரோட ட்ரெஸ்க்குள்ளே வந்து அதை வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேக் பண்ணிட்டு வந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஹாயிங் என்ன பண்ணுறான்னா வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் யோசிச்சு பார்க்குறான். அதுவும் இல்லாமல் க்ரௌன் பிரின்ஸ் கூட வந்து எத்தனை நாள் இருந்தானோ அது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான். யோசிச்சு பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் என்னென்ன நல்லது பண்ணாரோ அதையும் வந்து யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். அழுததுக்கப்புறம் வந்து செம்மையாக கத்தவும் ஆரம்பிச்சிடுவான்.
இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸு மேலேருந்து கீழே பார்த்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் கிட்ட வந்து கேட்டுட்ருப்பாரு. ஜியாங் வந்து இப்போ வந்து அவன் செத்தா தான் வந்து உங்கள வந்து என்னால் காப்பாற்ற முடியும். அவன் செத்தது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கும் இம்பீரியல் கோர்ட்ல வந்து வேலை பார்க்குறதுக்கு வந்து பிடிக்கலல்ல. அதுவும் இல்லாமல் எனக்கும் வந்து இந்த பொசிஷனில் இருக்கிறதுக்கு பிடிக்கல. நம்ம 2 பேரும் வந்து ஆர்டினரி லைஃப்பை வாழ்ந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன சொல்லுவான்னா வந்து, நம்ம 2 பேரும் வந்து இப்போ போயிடலாம். இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கான். உடனே சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன சொல்றான்னா வந்து, இல்ல இனிமேட்டுக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து ஜியாங் சிக்ஸ்த்து பிரின்ஸ்ன்னு ஒரு ஆளே கிடையாது. ஜீனாத்தோட ஸ்பை அப்புறமேட்டுக்கு வந்து சவுத் ஹுயோட சிக்ஸ்த்து பிரின்ஸ் அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் கிட்ட சொல்லிட்டுருக்கான். அதுக்கு வந்து ஜியாங்கும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துடுறா, வாங்க போயிடலாம், அதுதான் நல்லது, அப்போ தான் வந்து நம்ம 2 பேராலையும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, உனக்கு இதுதான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நம்ம ஜியாங் கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. கேட்டவுடனே வந்து நம்ம ஜியாங்கும் வாங்க போயிடலாம், அதுதான் நல்லது, அப்போ தான் வந்து உங்கள் உயிருக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வராது, இல்லைனா வந்து ஏதாவது பிரச்சனை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கும் வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். இல்ல நம்ம 2 பேரும் வந்து இந்த லைஃப்ல இனிமேட்டுக்கு வந்து மீட் பண்ண வேணாம், மீட் பண்ணாமலே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங்க வந்து கிஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா வந்து, நம்ம ஜியாங் கொடுத்த கத்தியாலே வந்து நம்ம ஜியாங் வந்து முதுகில் வந்து குத்திருவான். குத்துனதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, நம்ம 2 பேரும் வந்து இந்த லைஃப்ல வந்து ஒன்றா இருக்கிறது நல்லதில்ல. நம்ம அடுத்த லைஃப்ல வேணா பார்த்துக்கலாம். நம்ம 2 பேரும் வந்து இனிமேட்டுக்கு திருப்பி வந்து மீட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங் கிட்ட சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜியாங்கும் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் என்ன பண்ணுறான்னா வந்து, நீ இங்கேருந்து போயிரு. நம்ம 2 பேரும் வந்து திருப்பி மீட் பண்ண வேணாம், போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து ஜியாங் வந்து சொல்லுவார். நம்ம ஜியாங்கும் வந்து என்ன சொல்லிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து, நீ போயிரு. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கிறது நல்லதில்ல. அதுவும் இல்லாமல் வந்து நான் இந்த நாட்டில் தான் இருக்க போகிறேன். நீ வந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லணும். உடனே வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கு அனுப்பின சோல்ஜர்ஸ்லாம் வந்து நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸை காப்பாற்றுறதுக்காக வந்து கீழேருந்து மேலே வந்துட்டுருக்காங்க. மேலே வரும்போது நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து நீ டக்குன்னு போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஜியாங்கை வந்து அனுப்பி விட்டுறான். நம்ம பிரைம் மினிஸ்டர் கு வந்து அங்கே தான் இருக்கார், சீக்கிரம் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜியாங்கை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து 2, 3 பேர் வந்துடுறாங்க. வந்தோடனே வந்து நம்ம ஜியாங்கும் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறான். போனதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா வந்து, ஜீனாத்தோட ஸ்பையை வந்து பிடிங்க. நம்ம க்ரௌன் பிரின்ஸை வந்து கொன்னதுக்காக வந்து அவனை வந்து சீக்கிரமாக பிடிச்சி கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த்து பிரின்ஸ் வந்து அவரோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அங்கே இருக்க இம்பீரியல் சோல்ஜர்ஸ்க்குலாம் சொல்லிடுவார். இதோட வந்து இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.